ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? கொஞ்சம் பாருங்க. 2026 யாருக்கு ஓட்டு போட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? 2026 எலெக்ஷன் வேற வரப்போகுது. தமிழ்நாட்டை யார்கிட்ட ஆள கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ற நேரம். எப்படி மக்களாகிய நாம யார்கிட்ட ஆள கொடுக்க போறோம்னு சொல்லி முடிவு எடுக்கிற நேரம் இது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க. சொன்னதை செஞ்சிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்வாங்களா? அதுதான் இங்க கேள்வியே. ஓட்டு ஒண்ணு ஒரு நாள் போட்டு அமுக்கிற பட்டன் இல்லைங்க. அடுத்த 5 வருஷத்தை முடிவு பண்ற ஒரு கீ. எல்லாரும் கட்சி என்ன சொல்லுது, கட்சியோட தலைவர் என்ன சொல்றான்னு கேட்கும். ஆனா அவங்க ஆட்சியில இருக்கவங்க இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்கிறோமா? இப்போ மக்கள் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ரிலேஷனோ இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது நம்மளுக்காக பண்ணிருப்பாங்க. அத ஒரு திருப்பு சொல்லலாம், 2 திருப்பு சொல்லலாம். அத சொல்லி காமிச்சா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? ஆனா நம்மளோட வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கே எல்லாம் செஞ்சுட்டு நாங்க ஆட்சியில இருக்கவங்க இதெல்லாம் செஞ்சோம் சொல்லி காமிக்கிறது உங்களுக்கு கோவம் வரல? ஏன்னா கவர்மெண்ட் இதுல ரெண்டாவது ஆப்வியஸ்லி நம்மளோட வரி பணத்துல ஷாப்பிங் போனா டாக்ஸ், பெட்ரோல் போட்டா டாக்ஸ், ட்ரெஸ் வாங்கினா டாக்ஸ், இப்படி எல்லாமே நம்மளோட வரி பணம். அதனால கட்சி இதை பண்ணிச்சு, கட்சி இதை ஃப்ரீயா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம அது எல்லாம் உங்களோட பணம்.